வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு காரசாரமான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி மீன் குழம்பு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்வோம்ன்னு பார்ப்போம். முதல்ல நான் வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன். கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், வெந்தயம், கடுகு, சீரகம், ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில கொஞ்சம் பொரிய விட்டுருக்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் லேசா பொரிஞ்சு வந்த பிறகு 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் வெட்டி சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் லேசா வதங்கட்டும். அதுவும் தான் லேசா கொஞ்சம் வதங்கி வந்திருக்குது. லேசா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க, மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் கீறி போட்டா நல்லா இருக்கும். சோத்துக்கு கறி ஊத்தி சாப்பிடும்போது சோத்துக்கு நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுவையா இருக்கும். இப்போ நான் அந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள், சரக்குத்தூள், சீரகத்தூள் எல்லாம் இந்த குழம்புக்கு நான் சேர்க்கிறேன். அதோட உப்பு. அந்த எண்ணெயிலேயே நாங்க அந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது, அது ஒரு நல்ல சுவையா இருக்கும். மீன் குழம்புக்கு கட்டாயம் வெந்தயம் சேர்க்க வேணும். அதேபோல பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் சேர்த்தா தான் ஒரு சுவையா இருக்கும். அதோட அதுக்கு பிறகு நான் ஒரு கொஞ்சம் புளியும் கொஞ்சம் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் பால் தான் சேர்க்க போகிறேன். சில நேரத்தில் இந்த தண்ணி விட்டு தான் மீன் அவிப்பாங்க, குழம்பு செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் தண்ணி விடையில் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து இப்போ கொஞ்சம் மீனையும் சேர்த்துட்டு அவிய விடுவோம். இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன், பாலும் சேர்த்துட்டேன். இப்போ மீனையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு வத்த வச்சோம்னு சொன்னால் கறி நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், ஒரு தடவை விட்ட பால்லையே நான் மீனை கொதிக்க வச்சு இது ஒரு ஆளுக்குண்டபடியாக நான் கொஞ்சமாக திக்காக கறி செஞ்சுருக்கேன். பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ நான் ரொட்டி, பான், புட்டு, வெள்ளை சோறுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.